சத்தியமங்கலம் வனப்பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கும் 47 ரிசார்ட்டுகளை மூட உத்தரவிடக் கோரிய வழக்கில் பதில் தர ரிசார்ட்டுகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். சத்தியமங்கலம் வனப்பகுதியில புலிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய 1411 சதுர கிலோமீட்டர் பரப்பு புலிகள் சரணாலயமாக கடந்த 2013ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. தமிழகத்துல 4வது புலிகள் சரணாலயமான சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் செயல்பட்டு வரும் சட்டவிரோத ரிசார்ட்களை உத்தரவாடி கோரிதான் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு அமைப்பு நிறுவனர் கற்பகம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்துல பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் செயல்பட்டு வரும் ரிசார்ட்டுகள் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே விண்ணப்பித்ததாகவும் அதற்கு பதிலளித்த சத்தியமங்கலம் தலைமை வன பாதுகாவலர் மற்றும் அந்த கள இயக்குநர்கள் அந்த புலிகள் சரணாலயத்துல 47 ரிசார்ட்டுகள் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளதாக அவர் அந்த மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதற்கு தேசிய வன விலங்குகள் வாரியத்திடமோ மலைப்பகுதி பாதுகாப்பு ஆணையத்திடமோ ஒப்புதல் பெறாமல் இந்த ரிசார்ட்டுகள் சட்டவிரோதமாக செயல்படுவதாக அந்த மனுவில் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வழக்கு தான் தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோருடைய முதன்மை அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சொக்கலிங்கம் இந்த வன உயிரினங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த ரிசார்ட்டுகளை மூட உத்தரவிட வேண்டும் என்றும் இவர்கள் எதுவும் முறையான அனுமதியை பெறவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அந்த 47 ரிசார்ட்டுகளையும் இந்த வழக்கில் ஒரு எதிர் மனுதாரர்களாக சேர்த்து அவர்கள் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு அந்த வழக்கு விசாரணை மார்ச் 13ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.